ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய மனம் காயப்படக்கூடாது. இதுதான் வெற்றி. பணம் காசெல்லாம் ரெண்டாவது. மனம் சலனம் இல்லாம மனம் காயப்படாம இருந்தா நீ ஏன் அழுக போற? நீ ஏன் அழுக போற? ஒவ்வொரு தனி மனிதனையும் எப்ப யாரு காயப்படுத்துவான்னு இங்க கல்லோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு மனிதன். இங்க நீங்க வந்திருக்கீங்க, உங்க வீட்டுக்கு போகும்போது என்ன கொடுத்தாரு உங்க குருநாதரு? இதே வேலை அவர் பேசுவாரு, நீ கேட்குற அதனே. வேற ஏதாவது கொடுத்தாரா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது உணரணும். என்ன உணரணும்? இதே ஏதாவது உணரணும் கணரன்ட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுவார். அப்ப இதோடைய வழி, இதோடைய ஃபீலிங்கை சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இதை எப்படி கடத்த முடியாது. அப்ப ஒரு விஷயம்தான், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது தேவைன்னா அவனுடைய மனம் ஒரு கோயிலில் இருக்கிற உண்டியல் மாதிரி ஆடாம நிரம்பாம அப்படியே இருக்கணும். அதுக்குள்ள காசே உழுவக்கூடாது. காசே உழுவக்கூடாது. காசே உழுவாத ஒரு உண்டியல் எதுன்னா மனம். அது ஆடவும் கூடாது, அதை பிரிக்கவும் கூடாது. அப்படி ஒரு சூழல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உருவானுச்சுன்னா அங்க நீங்க கடவுளாயிருங்க. அவ்வளவுதான். இப்ப தயவு செய்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் எதுன்னா தடுமாற்றம் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான். நான் கொடுக்குற எந்த பொருளையோ இல்லை எந்த குருமார்கள் கொடுக்குற பொருள்ல 10 நாள் வாழ்க்கை சூப்பர், 11ஆவது நாள் வாழ்க்கை படுத்துருது. அப்ப மீண்டும் மீண்டும் தடுமாற்றம் இருக்கு. ரிப்பீட்டடா ஒரு குருநாதரை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு குருவை ரிப்பீட்டடா பார்க்கறது எதுக்குன்னா நிரந்தரமான விடுதலைக்காக தான் பார்க்கணும். சும்மா தற்காலிகத்துக்காக ஒரு சொல்யூஷனுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப இந்த குழந்தைக்காக பார்க்குறேன், எனக்காக பார்க்குறேன், என் கணவருக்காக பார்க்குறேன், மொத்தமா விடுதலைக்காக பாரு. நோ ஜாமீன், ஒன்லி விடுதலை. அவ்வளவுதான் விஷயம். அந்த விடுதலை தான் நிஜமான உங்களுடைய பிறப்பை புனிதப்படுத்தும், நியாயப்படுத்தும். 12 பேர்த்த கர்த்தர் சந்திச்சது விடுதலையை தான் கொடுத்தாரு. சுத்தி தெரியாத மீன் பிடிச்சிட்டு வலையில எல்லாம் ஒன்றும் கிடையாது. வலையிலையும் ஒன்றும் இல்லை, மீன்லையும் ஒன்றும் இல்லை. எல்லாம் பார்த்துட்டோன்னா ஒன்றும் கிடையாது. இந்த தொப்புள் நாடின்னு சொல்றோம்ல, இங்க தொப்புள் சொல்றோம்ல, இந்த இடத்துல இந்த சக்கரம் தீவிரமா வேலை செஞ்சா உனக்கு சோறு பசியே வராது. ஏன்னா அதோடைய தீவிரத்துல குடல்ல சோறை தங்க விடாது. அப்ப உணவு தன்மை குறைஞ்சு போயிடும். உணவே இல்லாம உனக்கு தேவையான எனர்ஜிய இந்த சக்கரம் கொடுத்துட்டு போயிடும், இந்த வடிவம் கொடுத்துட்டு போயிடும். நீ சமைக்க வேண்டாம், போராட வேண்டாம், போய் எதுவும் செய்ய வேண்டாம். அப்ப வாழ்க்கையில ஒரு 10 நிமிஷம் உறங்குனா கூட போதும். அப்ப உறங்காம இருக்கிறதுக்கு இங்க உடல்ல பிரத்யேகமாக சில நரம்புகள் விழிக்கணும். அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சா தூக்கத்தையே விட்டுட்டு போயிடுவோம். இவ்வளவுதான் விஷயம். ஒரு கம்பல்சரி ஒரு மனிதன் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கி ஆகணும். ஆனா ஒரு ஞானி இதை பிரேக் பண்றான். இதை பிரேக் பண்றான். இதுதான் விஷயம். அப்ப எதை வச்சு பிரேக் பண்ணான்? உடலுக்குள்ள இருக்கிற நரம்பை வச்சுதான் பிரேக் பண்ணான். அப்ப உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிகழ்றதுக்காக தான் ஒரு அனுபவத்தையே உங்ககிட்ட சொல்றோம். ஒரு குரு தன்னுடைய அனுபவத்தை ஏன் பப்ளிக்ல சொல்லணும்? அவருக்கு எதுவுமே பொருள் வேண்டாங்கிறாரு. பொருளே வேண்டாங்கிற ஒரு வியாபாரி மாதிரி ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? அப்ப அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிளீஸ் கவனி, ஏதோ ஒரு சூழல்ல உனக்கு இது தேவைப்படும், எனக்கு எதுவும் தேவைப்படாது, உனக்கு தேவைப்படும். அப்ப நம்ம வீட்டுல அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு? அப்பாங்கிறது யாரு, அம்மாங்கிறது யாரு? அப்பாங்கிறது அம்மாங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் தேவைப்படுவாங்க. அவங்க வயசானவங்க கிடையாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள். அவங்க ஒரு நாள் தேவைப்படுவாங்க. அவங்களுடைய சொல், அவங்களுடைய வழிகாட்டுதல் என்னைக்காவது ஒரு நாள் திற்கற்று போய் நிற்கும் போது தாய் சொன்ன சொல்லு மைண்ட்ல வரும், தகப்பன் சொன்ன சொல்லு மைண்ட்ல வரும், குரு சொன்ன சொல்லு மைண்ட்ல வரும். அன்னைக்கு நீங்க புதுப்பிக்கப்படுவீங்க. இவ்வளவுதான் ஒரு விஷயம். அப்ப பிரசன்ட்ல இன்னைக்கு உனக்கு தேவைப்படாது நான் பேசுற வார்த்தை, ஆனா நாளைக்கு தேவைப்படும், 10 வருஷம் கழிச்சு தேவைப்படும், 50 வருஷம் கழிச்சு தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும். அன்னைக்கு அந்த வார்த்தையோடைய வேல்வி பயங்கரமா இருக்கும். அங்க யாரும் குரு இருக்க மாட்டாரு, ஆனா நீ அழுவு. சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்றேன், நான் நாளைக்கு உங்க கூட இருக்க மாட்டேன், ஆனா என் வார்த்தை உங்க கூட இருக்கும். அன்னைக்கு உண்மையிலேயே உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சேஞ்ச இந்த வார்த்தையை மாற்றி கொடுக்க தான் போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க.
அன்னைக்கு தெரியும் இது வெறும் சாதாரண வகுப்பு, சத்சங்கம், ஆன்மீக உரை இதெல்லாம் கிடையாது. இது உங்க லைஃப்ல நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீ அழுக போற, அதை துடைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். சத்தியமா அப்பதான் தெரியும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய்ப்பாயா கறந்து வச்சுட்டு போறேன் நான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய்ப்பாலை கறந்து வச்சுட்டு போறேன். நாளைக்கு பால் தேவைப்படும்டா, ஆரோக்கிய பால் வாங்காத, என் பால் தேவைப்படும் உனக்கு. இது வார்த்தை இல்ல, இது சத்சங்கம் இல்ல, வகுப்பு இல்ல, ஆன்மீகத்தோடைய உரையாடல் இல்ல, நிஜம். நாளைக்கு உன்னுடைய லைஃப்ல போர் வரும். ஆனா நீ எடுக்க போற ஆயுதம் என்னுடைய வார்த்தையா இருக்கும். வரும். உள்ள பச்சை மரத்தை ஆணி அடிச்சா பச்சை மரத்துக்குள்ள போய் பதியும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சொல்லியிருக்க வார்த்தை உயிர் உனக்குள்ள இறங்கும். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். உள்ள இறங்கும். ஒரு காற்று உள்ள இறங்கி என்னை மாத்துனுச்சு. அந்த மாதிரி காற்றா இருக்க என் வார்த்தை உனக்குள்ள இறங்கும். ஒரு நாள் அழுத நீ சிரிப்ப, சிரிச்ச நீ மௌனமாவ, நீயே மாறுவ. ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன, நெருப்புனா என்ன, நீர்னா என்ன, அதோடைய முழு வடிவம் என்னங்கிறத ஒரு நாள் உனக்கே பிரத்யேகமாக யாருமே இல்லாம நீயே உணர்வ. நீ பாப்ப. நீ ரோடு ரோடா, வீதி வீதியா, இந்த சக்கரம் என்ன, அந்த சக்கரம் என்ன, நெற்றினா என்ன, குண்டலினா என்ன, பெடரினா என்ன அப்படின்னு சுத்தினல்ல. ஒரு நாள் உன்னுடைய உண்மைத்தன்மையில தியானம் நடக்க நடக்க என்னுடைய வார்த்தையுடைய வடிவத்துல ஒரு நாள் உன்னையே நீ பார்ப்ப. உன்னையே நீ ஒரு நாள் வணங்குவ. நீ ஒரு நாள் உன்னை ஒரு நாள் வணங்க தான் போற. அது நடக்க தான் போகுது. இது நிதர்சனமான உண்மை. இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்ப அதுக்காகத்தான் எங்களை மாதிரி ஆளுங்க பிரத்யேகமா உங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறது என்னன்னா, ஒரே சொல்யூஷன் தான். இந்த வார்த்தை பல கோடி ரூபாய்களை தாண்டினது. இது ஒண்ணு சாதாரணமா நினைச்சிட்டு போயிடாதீங்க. இந்த உலகத்துல என் தாய், என் தகப்பன், என் வாத்தியார், நான் 4வது தான் படிச்சேன், யாருமே என்னை ஆசுவாசப்படுத்த முடியல. ஆனா ஒரு காற்று அது பிரத்யேகமா 4 லைனை எனக்கு கொடுத்துச்சு பாரு. அந்த செயல் தான் என்னை அப்படி தூக்கி நிப்பாட்டுச்சு, என்னை மாத்துனுச்சு. அப்ப எத்தனை இடத்துல அப்படி கீழே விழுந்து நீ அழுகணுமே அப்படின்னா அழுகவே இல்லை. இங்க நீ கதறணுமே, கதறவே இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய சேஞ்ச் ஒரு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கும் பாருங்க. அப்போ வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மீட்டிங், இந்த இடம், உங்களை நான் சந்திச்சது லைஃப்ல நிச்சயமா இங்க இருக்கிற நான் பேசின சொல் ஏதோ ஒண்ணு உனக்கு வாழ்க்கையில உன் கூட பயணிக்க தான் போது. உனக்கு அது தேவைப்படும். அது உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். கொடுக்குதா இல்லையான்னு நீ பாரு. கிருஷ்ணனை எவனுமே பார்த்தது கிடையாது. ஆனா கீதை எத்தனையோ லட்சம் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. அருணகிரிநாதர் ஒருத்தன் கூட பார்த்தது கிடையாது. ஆனா திருப்புகள்ல எத்தனையோ வார்த்தைகள் பல பேரை தூங்க வச்சிருக்கு, பல பேரை சிந்திக்க வச்சிருக்கு, பல பேரை கண்ணை விழிக்க வச்சிருக்கு. மாணிக்க வாசகன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. ஆனா அந்த திருவாசகத்தோட சில வார்த்தை சில பேருடைய வாழ்க்கையோடைய தடத்தையே புரட்டி போட்டிருக்கு. அப்ப வெறும் மாணிக்க வாசகன் எப்ப பிறந்தான், எப்ப வாழ்ந்தான், எப்படி போனான் எதுவும் தெரியாது. ஆனா அந்த வார்த்தை இந்த நிமிடம் வரைக்கும் லட்ச ஜனங்களுக்கு ஒரு வாழ்வியலுக்குள்ள கலந்து கிடக்கு, வாழ்வியலுக்குள்ள கடந்து கிடக்கு. அதனாலதான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், பைபிளை பார்க்காத, அது உயிரா பாரு. பைபிள் இல்லை, அதுவே இயேசுதான், அதுவே பிரபஞ்சம்தான். அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வார்த்தைய நான் நேரடியா பிரசன்ட் பண்ணதுக்கு முடியாது. என் வார்த்தையே நானா இருப்பேன்னு கொடுத்துட்டு போனாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் சொல்றேன், நான் உங்கள்கிட்ட எதையுமே கொடுக்கல, ஆனா ஒன்னு கொடுக்குறேன். அது அலைவரிசையா கொடுக்குறேன். அது உங்களை வழி நடத்தும், அது உங்களை வாழ வைக்கும். பாருங்க, அது செய்யுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உங்க கூட இருந்த நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இவங்க கூட சில தாமதமா ஒரு வேலை செய்யலாம். ஆனா எங்களை மாதிரி அலைவரிசை சொல்லாம வேலை செய்யும், சொல்லாம வேலை செய்யும். அதான் விஷயம். ஒரு ஞானி, ஒரு குருங்கிறது ஞானி அல்ல, குரு அல்ல, அது அலைவரிசை. அது ஒரு காற்று, அது நுட்பமா வேலை செய்யும். அதனால அதை பார்த்துக்கணும். இதோடைய சந்திப்பு, இதோடைய நோக்கம் டெஃபினட்டா சில உயிர் விழிக்கும், சில உயிருக்கு சேஞ்ச் கண்டிப்பா இருக்கும்.
ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல நடந்தே தீரும். ஏன்னா நீங்க லைஃப்ல பார்வதியோ சிவனையோ இயேசுவோ அல்லாவையோ நேரடியா பார்த்ததே கிடையாது. எங்களை மாதிரி உருவத்துக்குள்ள எந்த காற்று வேணாலும் வந்திருக்கலாம், எவன் வேணாலும் இந்த காற்றா இந்த 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 இசையா இந்த வார்த்தையை நிகழ்த்தலாம். அப்ப இந்த வடிவம் உங்களுக்குள்ள ஒரு ஆழமா ஒரு டெப்தா ஒரு விஷயம் பண்ணும். இதான் விஷயம். ஒரு சாதாரண பாமரனா ரொம்ப கீழ்நிலையில இருந்த ஆளுங்க மனிதனா நான் என் லைஃப்ல என்னதுங்களா வியர்க்கிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாங்க. ஒரு கேவலமா ஒரு மனிதனா இருந்தேனே, அவனை காணான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேங்க. நான் தேடுறேங்க. ஒரு கேவலமா ஒரு கிராமத்துல ஒரு மனிதன் பிறந்தானே, அவன் எங்க அப்படின்னு தேடுறேன். இந்த லைஃப்ல வேற என்னங்க சேஞ்ச் வேணும் போது? வேற என்ன சேஞ்ச் வந்துட போகுது? என் கிராமத்துல போய் என்ன போய் விசாரிங்களே, யாரும் நல்ல ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க. அந்த மனிதன் எங்க? அந்த மனிதன் எங்க? அதாங்க இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த காற்றோட அந்த வடிவத்துக்குள்ள உள்ள சிறையது. நான் அந்த உலகத்துக்கு பெரிய புனிதமா எதுவும் செய்ய தேவையில்ல. ஆனா ஒரு கீழ்நிலையில இருந்த மனிதன் தொலைஞ்சு போனான் பாருங்க. இதானே மாற்றம். அப்ப இங்க இருக்கிற எத்தனையோ சோல், எத்தனையோ ஆண் பெண்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செயல்பாடுகள் மாறி போச்சுன்னா வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஒரு தனி மனிதனுடைய பேர் விஷயம் என்ன தெரியுங்களா? அவனே பார்க்கறது தான். அவனே தெரிஞ்சுக்கிறது தான். நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதாங்க இந்த உலகத்திலே பெரிய விஷயம். இந்த உலகத்துல எந்த எச்சுக்கு வேணாலும் போங்க, ஆனா நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. பதிலே கிடையாது. ரமணர் எத்தனை பேர்த்துக்கிட்ட நான் யாருங்கிற விளக்கத்தை சொன்னாரு, எத்தனை பேர் உணர்ந்தாங்க. ஆனா அவருடைய நோக்கம் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் இதை விசாரணை பண்ணு, இதை தேடு, இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. திருச்சூழியில பிறந்தனா திருவண்ணாமலையில ஏன் சமாதியா உட்கார்ந்து இருக்கிறேன்? எங்க ஊர்லயே உட்கார முடியாதா? எங்க ஊருக்கு அருணாச்சலம் வரமாட்டாரா? நான் எங்க வந்தேன்? அப்ப நான் திருச்சூரிக்காரன் கிடையாது. அதை நான் உணர்ந்தேன். இதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, அது உங்க பேர் இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரு ஊர் இருக்கு, அது உங்க ஊர் இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கு, அது உங்க வீடு இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி இருக்கு, உங்களுக்கெல்லாம் ஒரு புள்ள இருக்கு, உங்களுக்கெல்லாம் ஒரு புருஷன் இருக்கு, அதெல்லாம் உங்களுடைய ஆளு கிடையாதுன்னு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் தற்காலிகத்துக்குரியது, இது நிரந்தரமானது இல்லை. ஒரு நாள் நீ தெரிஞ்சுக்கிட்டனா இதெல்லாம் காரணத்தோட ஒரு விஷயத்துக்காக நடந்திருக்கு. அப்ப எளிதா விடுபட்டு வருவ. ஒரு கணவன் கையை விட்டு வர முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அதை கணவனா பார்க்கிற. அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கையை விட்டுருவ. அவரு உன்னை யாருன்னு தெரிஞ்சா கையை விட்டுருவாரு. அப்ப ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரமா எப்படி இருக்கும்? ஒரு புரிதலும் ஒரு வணங்குதலும் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நான் போனேன் ஒரு மலைத்தொடருக்குள்ள, கடவுள்னு கும்பிட்டேன், பூஜை பண்ணேன். ஒரு நாள் அந்த தியானம் என்ன பண்ணுச்சுன்னா, பூஜையை நிறுத்தினுச்சு, வணங்குதலை நிறுத்தினுச்சு, அடுத்தது கடவுளுங்கிற சொல்லாடலை நிறுத்தினுச்சு. அப்ப என்ன சொன்னுச்சுன்னா, இந்த இடமும் நீயும் யாருன்னு தெரிஞ்சுக்கண்டுச்சு. இப்ப இந்த இடத்துக்கு உனக்கும் ஒரு தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க, அது வரைக்கும் நான் காத்திருக்கேன்னுச்சு. ஒரு நாள் தெரிஞ்சோன்ன அதே இடத்துல நான் பல நாள் வசிச்சிருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அது சொன்னுச்சு, உன்னுடைய இடத்த உனக்கு தெரியாம அறியாம பிடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு கிடக்குற. அங்க ஒரு சிலை வச்சிருக்கான் பாரு, அது நீதாண்டான்னுச்சு. அது நீதாண்டா, உனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வசிக்க வேண்டிய இடத்த பார்த்துட்டு, இது யாரோடைய இடம், சாமியோட இடம்னு கை காட்டிட்டு டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய லைஃப்ல ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு, ஒருத்தர் மேல ஈர்ப்பு, அதெல்லாம் ஈர்ப்பு இல்ல, துடிப்பு இல்ல, கனெக்ஷன். அதுக்குள்ள ஒரு நிஜம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கு. அதை தெரியாம இந்த மனம் கடந்து தவிக்குது, துடிக்குது. நெருப்புல போட்ட ஒரு பூச்சி துடிக்கும்ல, அந்த மாதிரி துடிக்குது. ஒரு நாள் அதை உணரும் போது அது அமைதியாகும். ரமணர் இந்த உலகத்துல எதையும் சொல்லல, திருச்சூழியில பிறந்தவன் திருச்சூரிக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த உடலோ இந்த உயிரோ இந்த ஆன்மாங்கிறதோ இந்த அருணாச்சலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அருணாச்சலம் வாழ்கன்னு
அவர் சொல்லவே கிடையாது. அருணாச்சலம்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அருணாச்சலம் வாழ்கன்னு சொல்ல மாட்டான். தெரியாதவன் தான் வாழ்க சொல்லுவான். தெரிந்தவன் என்ன சொல்லுவான்? மாணிக்க வாசகனை அறிந்தவன் மாணிக்க வாசகனை வாழ்கன்னு சொல்ல மாட்டான். அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டா இவன் யாருன்னு தெரியும். இதுதான் விஷயம். இப்ப உங்களுக்குள்ள எல்லாம் என்னுடைய போராட்டம் என்ன? என்னை கும்பிடாதீங்க, என்னை வணங்காதீங்க, என்னை குருவை பார்க்காதீங்க. நீங்க உணரணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். என்ன நீங்க கடவுளா சாமியா குருவா பார்க்கணுங்கிறதுக்கு நான் வரலையே. அது என்னுடைய நோக்கம் இல்லையே, அது என்னோட திட்டம் இல்லையே. அதை ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்குள்ள கொஞ்சம் மறப்பு விலகிருச்சுன்னா நீங்க நான்லாம் எப்படி பயணிச்சிருக்கிறோம், எதுக்காக நான் வந்திருக்கேங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். உங்க கூட உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க சகோதரர்கள் பயணிக்கிற மாதிரி நீங்க நம்மளாம் பயணிச்சிருக்கிறோம், உறுதியா பயணிச்சிருக்கிறோம். இப்ப நான் சொன்னா உனக்கு கற்பனையா போயிடும், கதையா போயிடும். அங்க சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே ஐ லவ் மிஸ் யூ அப்படின்னு அது வேற மாதிரி மாறிடும். இப்ப ஏன் சொல்லாம இருக்குன்னா அதை நீ உணரும் போது பேரானந்த கண்ணீர் வடிப்ப. ஞானத்துல ஒருத்தன் அழுததோ, காளியை பார்த்துட்டு இவர் ராமகிருஷ்ணர் அழுதது என்னன்னா வியர்க்குல ஞானம் கிடைச்சிச்சுன்னு அழுவல, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அழுதார். ஒவ்வொரு ஞானியும் ஞானம் கிடைச்சோன்னா அப்படியே ஆசுவாசப்படுத்தி ஆனந்தங்கிறான். எதை ஆனந்தம் சொல்றான்னா தன்னை யாருன்னு இந்த மரப்பு மண்டையில பின்பக்கம் ஒரு திரை மாதிரி விலகுங்க, ஒரு திரை மாதிரி விலகும். பின் மண்டையும் சரி நெற்றியும் சரி ஒரு திரை விலகும். அப்ப தெரியும் நீ ஏன் பிறந்த. நீ இந்த உலகத்தை விட்டு போ, எதுவுமே எல்லாத்தையும் ரசிப்ப, ஆனா எதையும் தொட மாட்ட. எல்லாரோடையும் பயணிப்ப, ஆனா விடுதலையா இருப்ப. இப்ப நான் யாரோட பயணிக்கல, நான் எந்த இடத்துல போய் இல்லை. அப்ப தெரிஞ்சுக்கிட்டோன்னா என்னன்னா விடுதலையா அதை ஆத்மார்த்தமா அதை ஒரு வேற ஒரு வடிவத்துல பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா தன்னை மாதிரி ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டா எப்படியாப்பட்ட விஷயமா இருக்கு. ஒரு குகையையோ ஒரு மலையையோ நீங்க பண்டைய காலத்துல எழுதி வச்ச வரலாறுகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்றீங்க. அதோட இன்னும் ஒரு நம்பகத்தன்மை அந்த பண்டைய கால வரலாறுல நீயும் இருக்கிறாங்கிறது தெரியுமா? இதான் ரொம்ப முக்கியம். ராமனுக்கு பின்னாடி நீ இருக்கிற, கிருஷ்ணன் அதுக்கு பின்னாடி நீ இருக்கிற, கர்த்தர் அதுக்கு பின்னாடி நீ இருக்கிற, அல்லாஹ் அதுக்கு பின்னாடி இருக்கிற. கடவுளா பக்தனா நீ விலகி நிக்கிற. விலகாத, உனக்கு அதுக்கு தொடர்பு உண்டு. நீ அதுக்கான ஆள். அவனோட பயணிச்ச ஒரு கடவுள் தத்துவ இவ்வளவு பெரிய பிரபஞ்ச தத்துவத்தை ஒரு சாதாரண மனுஷன்ட்ட போய் என்ன மாதிரி ஆளு பேச வேண்டிய காரணம் என்ன இருக்கு? ஏன் பேசணும்? ஏப்பா நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் உனக்கு அதுக்கு தொடர்பு இருக்கு. நீ நம்மால் தான், அதனாலதான் பேசுறேன். இல்லைன்னா ஏன் பேச போறேன்? உனக்குள்ள ஒண்ணு இருக்குப்பா, அதனாலதான் பேசுறேன். இதான் விஷயம். அப்ப நிறைய தனி மனிதர்களை பத்தி நமக்கு தெரிந்தும் ஏன் சொல்லலைன்னா அது சுவாரஸ்யமா இருக்காது. சுவாரஸ்யமா இருக்காது, நிச்சயமா இருக்காது. பெரிய பெரிய விஷயங்க இது. ஆன்மீகம் மற்றவங்களுக்கு அறியாத வரைக்கும், அந்த மரப்பு எடுக்காத வரைக்கும் கதை மாதிரியே இருக்குங்க. உங்க வீட்டுல இருக்கிற குடும்பத்தோடைய வாழ்க்கை அதுவும் கதை தான். ஆனா அதை நிஜம்னு நம்புறீங்க. ஆனா கடவுளையோ குருவையோ உங்களால அறிய முடியலன்னு ஒத்துக்க மாட்டீங்க. அறிய முடியலன்னு ஒத்துக்கங்க. அதுக்குள்ள வேற ஒரு டெப்தான விஷயம் இருக்குங்க உங்களுக்கு. அதுதான் நான் பல நாள் பல பேர்கிட்ட சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தனக்கு நேரடியாக இந்த பிரபஞ்சத்தோட ஒரு குருவோட தொடர்பு இருக்கு, ஒரு பந்தம் இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு பயணம் இருக்கு. ப்ராப்பரா அங்க இருக்கிற எல்லா பேருமே பெரிய தியானம் பண்ண ஆட்கள் தான். பெரிய தியானம் பண்ண ஆட்கள் தான். சும்மா இன்னைக்கு உட்காந்து ஒரு குரு கிட்ட உட்காந்து தியானம் அது இதெல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல, இதெல்லாம் இன்னைக்கு பேசல. பல நாளா பல ஜென்மங்களா உங்களுக்குள்ள தியானம் குடியிருக்கு. நீங்க பெரிய தியானத்தை பண்ண ஆளுங்க தான். இப்ப மறைக்கப்பட்டு தன்னை யாருன்னே தெரியாம நொந்து போய் நொந்த தியானத்தையும் வெந்த தியானத்தையும் பண்ணிட்டு இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனாவது வருவானா வருவானா வருவானான்னு. இதான் விஷயம். அப்ப உங்களுக்குள்ள நீங்க என்ன உணரல, நாங்க உங்களை உணர்ந்துக்கிறதுனால தானே உங்க முன்னாடி நின்று காட்டு கத்துறோம். அப்ப இதோடைய வேல்வி என்ன? நான் ஒரு வாத்தியார் டீச்சர் மாதிரி கவர்மெண்ட் ஒரு 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 சர்வெண்ட் மாதிரி வேலையை செய்யறேன்னா இது என்னன்னா இதோடைய லைஃப் என்ன சொல்லுதுன்னா அந்த பிரபஞ்சம், டே மேன், உனக்கு உன்னை யாருன்னு தெரியும், எதிரில் இருக்கிறவனையும் தெரியும், அவங்களுக்கு உன்னை யாருன்னு தெரியல.
ஆனா அவங்க உன்னை விசேஷமான ஆளாவோ உன்னை குருவாவோ தற்காலிகத்துக்காக ஏதோ ஒரு பொருளையும் தக்காளி வாங்க மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க, மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண வந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. டே மேன், அவங்களே ஒரு முக்கியமான ஆள்ரா. அப்ப அவங்கள்ட்ட தெளிவுபடுத்துற வேலையை மட்டும் நீ பிரதானமா பாடுறா. தக்காளியை கொடுத்துடாதடா அவன்கிட்ட. தக்காளியை கொடுத்தா அவன் ரசம் வச்சுட்டு வரமாட்டான்டா. தயவு செய்து தக்காளி கொடுக்காதடா. அவன் உன்னை திட்டிட்டு கூட போட்டுனா இங்கேருந்து. தக்காளியை கொடுக்காதடா, அவன் ரசம் வச்சுட்டு செத்து போவான்டா. தக்காளியை பிடுங்கி வச்சுக்கடா. அப்ப நீ அவன்கிட்ட சொல்லு, தக்காளி கொடுக்க வந்தவனடா, தக்காளி புடுங்க வந்தவன் நானு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. பொருள் கொடுக்க வந்தவன் இல்லடா, புடுங்க வந்தவன்டா. ஏன் புடுங்க வந்தேன் அப்படின்னா, நான் கொடுக்க வந்தவன் இல்ல, புடுங்க வந்தவன். ஏன் புடுங்க வந்தனா, நீ வரமாட்டப்பா. காந்தி தாத்தாவோட எவ்வளவு நாள் தான்டா நீ வாழ்வ? ஐயோ, இந்த நகையும் போட்டுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் இருப்ப? எல்லாம் தூக்கி போடுறா. நேச்சர்ல வாடா. இந்த உடல்ல உங்க தாய் வயிற்றுல இருந்து பிறக்கும் போது நகையோட பிறக்கலடா நீ. உனக்குள்ள உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்குள்ள எந்த தங்கமும் இல்ல. நீயே உன் உயிரே ஒரு தங்கம் தான். இதுக்கு மேல வேற என்ன தங்கம் வேணும்? நீயே பேர் ஒளி. நீயே ஒளிதான். நீ போய் ஏதோ ராமலிங்க சுவாமியை ஒளியை தேடிக்கிட்டே இருக்க. நீயே ஒளிதான்ப்பா. நீ ஒளிஞ்சு கிடக்கிற, அவர் வெளியில நிக்கிறாரு. இப்ப எங்களுடைய போராட்டம் என்னன்னா, உங்களுக்கு நகை கொடுக்கறதா, பணம் கொடுக்கறதா, மருந்து கடை வச்சவங்க, ஒயின் ஷாப் வச்சவங்க, நகை கடை வச்சவங்க, இட்லி கடை வச்சவங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணனா, நான் ஆசீர்வாதம் பண்ணி விட்டா உனக்கு பயங்கரமா காசு பணம் வரும். நீ என் பக்கம் வரவே மாட்ட. அப்புறம் தன்னையே உணர மாட்ட. புரியுதா? புரோட்டா இருக்கு, சால்னா என்கிட்ட கேட்டனா, சால்னா கொடுத்தனா புரோட்டாவையும் சால்னா குழப்பி அடிச்சு தூங்கிடுவேன். புரியுதா? அப்ப என்கிட்ட நீ பணத்தை வாங்கிட்டு போனா, அநியாயத்துக்கு பணம் வரீங்க என்கிட்ட இருந்து நீ வாங்கினா, அப்புறம் நீ எப்படியா வருவ என்கிட்ட? வரவே மாட்ட நீ. புரியுதா? அடுத்த வாட்டி என்ன சொல்லுவேன், இன்னொரு பெட்டியில பணம் கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். இதுதான் நான் சொல்றது, பல நாள் சொல்றது. பல போராட்டங்கள்லையும் உங்களுக்கு உணர்த்தப்படுறதும் இதுதான். அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க. உங்களுக்கு உள்ள உணர்வா எது எப்ப செய்யணுமோ, எது எப்ப கிடைக்கப்படணுமோ அது கிடைக்கும். தயவு செய்து இந்த மாதிரி நேர்ல சந்திக்கிற தாண்டி சூட்சமத்துல 100% ஒரு பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நம்ம பார்ப்போம்.